பாகிஸ்தானுடைய பஹல்காம் தாக்குதலுக்கு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த துயர நிகழ்வுக்கு தற்போது இந்தியா தன்னுடைய பதிலடியை தொடங்கியிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற ஒரு ஆபரேஷனை தற்போது இந்தியா ராணுவம் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 9 இடங்களில் பாகிஸ்தான் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை நோக்கி தன்னுடைய ஏவுகணைகளை வீசி இருக்கிறது இந்தியா. இதனுடைய வெளிப்பாடு, இதனுடைய நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்வானது கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி இந்தியாவையே உலுக்கியது. கிட்டத்தட்ட பஹல்காம் பகுதியில் நடந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளுடைய தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். அதனுடைய பதிலடி தாக்குதலை தற்போது இந்தியா தொடங்கியிருக்கிறது. எப்போது இந்த நிகழ்வுக்கு இந்தியா பதிலடி தாக்குதலை தொடுக்கப் போகிறது என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அதே வேளையில் போர் பதற்ற சூழ்நிலையில் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒத்திகை நிகழ்வை இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார்கள். ஆனால் நள்ளிரவு நேரத்தில் 2 மணி அளவில் இந்த தாக்குதல் நடந்திருப்பதாக தற்போது செய்தி வெளியாகி இருக்கிறது. இதை அதிகாரப்பூர்வமாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தற்போது வெளியிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 9 இடங்களில் தீவிரவாத முகாம்களை அழிப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த 2-3 நாட்களாக பிரதமர் மோடி தலைமையில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 24 மணி நேரத்தில் 2 முறை பிரதமர் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. எப்படியாக இருந்தாலும் இந்த பதில் தாக்குதல் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் இந்த நள்ளிரவு நேரத்தில் இந்த தாக்குதலை தற்போது இந்தியா நடத்தியிருக்கிறது. இதற்கு எதிர் தாக்குதலை சமாளிப்பதற்கு ஏதுவான அனைத்து வசதிகளையும் தற்போது இந்தியா தன்வசம் கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இதற்கான பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்று பாகிஸ்தான் ராணுவமும் தெரிவித்திருக்கிறது. இந்த பதற்ற நிலை விரைவில் குறையும் என்று அமெரிக்காவிலிருந்து ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இந்த பதற்ற நிலையை பொறுத்தவரை இப்போது கிடைத்திருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த காட்சிகள் அனைத்தும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் நாங்கள் அளித்திருக்கிறோம் என்று இந்திய ராணுவம் தரப்பில், இந்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது நாங்கள் குறிவைக்கவில்லை, அங்கு அமைந்திருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மீது மட்டும்தான் நாங்கள் குறிவைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற இந்த துயர நிகழ்வுக்கு இந்த பதிலடி ஒரு தக்க பதிலடியாக இருப்பதாக அனைவரும் கருதுகிறார்கள். அதே போல கடந்த வாரம் முழுவதும் பல்வேறு தடைகளை பாகிஸ்தான் மீது இந்தியா விதித்ததை நாம் மறக்க முடியாது. அதே போல அங்கு இருக்கக்கூடிய இந்தியர்கள் வெளியேறவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இங்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் மீண்டும் பாகிஸ்தானுக்கு செல்வதற்கான அறிவுறுத்தல்களையும் அரசு கொடுத்திருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது இந்த பதில் தாக்குதலை இந்தியா நிகழ்த்தியிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்த ஆபரேஷனை தற்போது நடத்தி வருகிறார்கள். இந்த பதிலடி தாக்குதலில் கிட்டத்தட்ட 9 இடங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. 9 தீவிரவாத முகாம்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்க இந்திய அரசினுடைய, இந்திய ராணுவத்துடைய நோக்கம் என்பது அங்கு இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை அழிப்பது மட்டும்தானே தவிர அங்கிருக்கும் பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள் மீது நாங்கள் எந்த விதமான நடவடிக்கையும், எந்த விதமான தாக்குதலையும் தொடுக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த பஹல்காமில் 25 இந்தியர்களும் ஒரே ஒரு நேபாள குடிமகனும் கொல்லப்பட்ட இந்த காட்டுமிராண்டித்தனமான பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்துதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் கண்டிப்பாக பொறுப்பேற்க வைக்கப்படுவார்கள் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரப்பூர்வ தகவலின் அடிப்படையில் தற்போது பாகிஸ்தானில் 9 இடங்களில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அங்கு இருந்து கிடைக்கக்கூடிய சில நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். அதே போல அங்கு தாக்கப்பட்டவர்கள் தற்போது பாகிஸ்தானில் அமைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் சென்று அங்கு சில கேஷுவாலிட்டிஸ் பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான தற்போதைய சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போரினுடைய தொடக்கமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. ஆனால் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் 4 நாட்களில் தீர்ந்து போகும், நாங்கள் எதற்கும் தயார் என்ற நிலைப்பாட்டில்தான் இந்திய ராணுவம் தன்னுடைய நிலைப்பாட்டை வைத்திருந்தது. 26 பேர் இறந்து போனதற்கு சரியான நேரத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்று இந்திய ராணுவம் தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் பதிவையும் வெளியிட்டிருக்கிறது.
இந்த போரினுடைய இந்த தாக்குதலின் தொடக்கம் ஒருவேளை போராக இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கான வசதிகளை இந்திய ராணுவம் கொண்டிருக்கிறது. இதற்கான தக்க பதிலடியை பாகிஸ்தான் ராணுவம் நாங்கள் மீண்டும் கொடுப்போம் என்று தெரிவித்திருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த பாகிஸ்தானினுடைய இந்த தீவிரவாத முகாம்கள் அழிப்பு என்பது இந்திய ராணுவத்தால் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து ஏவுகணைகள் மூலமாக தொலைதூரத்தில் தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணைகள் மூலமாக இந்த தாக்குதலை இந்திய ராணுவம் நள்ளிரவில் நடத்தியிருக்கிறது. அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் பார்ப்போம். அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் நிற்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூரை தற்போது இந்திய ராணுவம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் ஏதோ நடக்கப் போகிறது என்பதை நான் ஏற்கனவே அறிந்திருந்தேன். இது அனைத்தும் உடனடியாக விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்புகிறேன் என்ற ஒரு பதிவையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த பதிவின் மூலமாக அமெரிக்கா இந்தியாவையும் பாகிஸ்தானையும் கவனித்து வருகிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. அதே நேரத்தில் தற்போது பாகிஸ்தானும் அத்துமீறி இந்தியா மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவதாக நமக்கு தகவல் தொடர்ந்து கிடைத்த வண்ணம் இருக்கிறது. இந்த தாக்குதல் தீவிரவாத முகாம்களை அழிப்பதற்காக இந்திய ராணுவம் இந்த மிஷன் இந்தூரை ஆபரேஷன் சிந்தூரை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து அத்துமீறி தற்போது பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக நமக்கு தொடர்ந்து தகவல் கிடைத்திருக்கிறது. அங்கிருந்து கிடைக்கக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். பாகிஸ்தானினுடைய பஞ்சாப் மாகாணத்தில் தற்போது அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. சரியான நேரத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவம் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் தகவலை தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானினுடைய பஞ்சாப் மாகாணத்தில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல பாகிஸ்தான் தற்போது அத்துமீறி இந்தியா மீது தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தானில் அமைந்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை தாக்கி அழித்திருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. இதனுடைய ஒரு போரினுடைய தொடக்கமா என்பதையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. கடந்த 22ஆம் தேதி ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் 26 பேரை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். அந்த நிகழ்வு மிகப்பெரிய பரபரப்பை இந்திய அரசியலிலேயே ஏற்படுத்தியது. இந்திய மக்கள் அனைவரின் உள்ளத்திலும் ஒரு பெரிய துயரச் சம்பவமாகத்தான் இது பார்க்கப்பட்டது. இந்த துயரச் சம்பவத்திற்கு தற்போது இந்திய ராணுவம் தக்க பதிலடியை கொடுத்து வருகிறது. பாகிஸ்தானில் அமைந்திருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களின் மீது தன்னுடைய தாக்குதல்களை தற்போது இந்திய ராணுவம் தொடங்கியிருக்கிறது. அதே போல எதிர் தாக்குதலை தற்போது பாகிஸ்தான் தொடங்கியிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. பாகிஸ்தான் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணங்களில் தற்போது அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூரை தற்போது இந்திய ராணுவம் தொடங்கி இருக்கிறது. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பஹல்காமில் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தற்போது இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 9 இடங்களை தற்போது குறிவைத்திருப்பதாக இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. முதல் தாக்குதல் முடிந்த பிறகுதான் இந்த தகவல் நமக்கு வெளியே கிடைக்கப்பெற்றது. இங்கு போர் ஒத்திகை நடத்த சொல்லிவிட்டு அங்கே போரையே தொடங்கிவிட்டார்களா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3300 கிலோமீட்டர் எல்லைக்கோட்டை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் பாகிஸ்தான் நாட்டுடன். அந்த 3300 கிலோமீட்டர் தொலைவிற்கும் தற்போது இந்திய ராணுவம் முழு கட்டுப்பாட்டில் அந்த இடத்தை வைத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் தற்போது அத்துமீறி இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியில் சண்டை தொடங்கி இருப்பதாக தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனுடைய காட்சிகள் எல்லாம் நமக்கு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. தற்போது போர் மூளும் சூழல் ஏற்கனவே இருந்த காரணத்தினால் தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை ஆகிய முப்படை தளபதிகளுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தியிருந்தார். அதே போல நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவருடன் ஆலோசனை நடத்தியிருந்தார். இது போன்ற ஏற்கனவே பல போர்களை இந்தியா சந்தித்திருக்கிறது பல நாடுகளுடன். ஆனால் இந்த பாகிஸ்தானுடைய போர் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் பார்க்கப்படும். ஒருவேளை இது போராக மாறக்கூடிய சூழ்நிலையில் மிகுந்த முக்கியத்துவம் பெறும். இந்தியா வெற்றி பெறுவது எந்த வகையிலும் சந்தேகமாக இருக்காது. ஆனால் பாகிஸ்தானில் மறைந்து கொண்டு பாகிஸ்தான் ஆதரவோடு தீவிரவாதிகள் செயல்பட்டால் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்பதில் இந்தியா மிக தெளிவாக இருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய அங்கு
ஒளிந்திருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு இனிமேல் தலைவலிதான், இனிமே அவர்கள் அங்கு இருக்க முடியாது என்ற சூழலை இந்திய ராணுவம் இந்த பதிலடி மூலமாக கொடுத்திருக்கிறது. இன்னும் எத்தனை ஏவுகணைகள் இங்கிருந்து புறப்பட போகிறது என்பது சரியாக தெரியவில்லை. அதே போல இந்திய ராணுவம் தற்போது தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் எல்லை கோடுகளை கொண்டு வருவதற்கான முழு முயற்சியில் இறங்கியிருக்கிறது. எல்லையில் நம்முடைய வீரர்கள் தற்போது சண்டையை தொடங்கி இருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் தற்போது எல்லை பகுதியில் சண்டை தொடங்கியிருப்பதாக தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. பாகிஸ்தானும் தற்போது தீவிர தாக்குதலை தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி கொண்டே இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் ஆலோசனை தொடங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 10 நாட்களாகவே இந்த பதிலடி எப்போது கொடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இந்தியர்கள் இடையே அதிகமாகவே இருந்தது. இதற்கான தக்க பதிலடியை கொடுத்து 26 பேருடைய உயிரிழப்புக்கு நீதி எப்போது நிலைநாட்டப்படும் என்ற கேள்விக்கு தற்போது பதில் கொடுக்கும் வகையில் இந்த பதிலடியானது தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியில் பதற்றம் நிலவி வரக்கூடிய நிலையில் எதுவாக இருந்தாலும் சமாளிக்க தயார் என்ற நிலையில்தான் இந்தியா தன்னுடைய முதல் ஏவுகணையை செலுத்தி இருக்கிறது. இது பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியாகவும் அங்கு இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாகவும் இனிமேல் தங்களால் இங்கிருந்து செயல்படவே முடியாது என்ற நிலைக்கு இந்தியா அவர்களை எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தக்க பதிலடி கொடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் பாகிஸ்தானிலிருந்து தகவல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அவர்களும் நாங்கள் இதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். எங்களுடைய எதிரிகளை எங்களுக்கு எப்படி எதிர்கொள்வது என்பது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தெரியும். பாகிஸ்தான் ராணுவத்தோடு பாகிஸ்தான் மக்கள் இணைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு அறிவிப்பும் பாகிஸ்தானிலிருந்து தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை நாங்கள் கண்டிப்பாக தொடுப்போம் என்று பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. தக்க நேரத்தில் பதிலடி கொடுக்கப்படும் என்று அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை இன்னும் மோசமாக ஆகலாம். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கப் போவதில்லை. இது போரினுடைய தொடக்கமா என்பதையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாறி மாறி ஏவுகணை தாக்குதல்கள் தொடர இருக்கிறதா என்பதும் கேள்விக்குறிதான். தற்போது இங்கு நடந்த ஒரு துயர சம்பவத்திற்கு அநீதிக்கு இந்தியா பதில் கேட்டு பதிலடியை கொடுத்திருக்கிறது. அங்கு நீதியை நிலைநாட்டுவதற்காக இந்த ஏவுகணைகள் இங்கிருந்து ஏவப்பட்டிருக்கின்றன. எல்லையில் மறைந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தீவிரவாதிகளை அழிப்பதற்காக மட்டும்தான், இந்த தீவிரவாத முகாம்களை அழிப்பதற்காகத்தான் இங்கிருந்து இந்தியா ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதே போல எல்லையில் இருக்கக்கூடிய நம்முடைய ராணுவ வீரர்கள் தற்போது முழு பலத்தோடு இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் இங்கிருந்து ஏவுகணை தாக்குதல் அங்கிருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மீது செலுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது நாங்கள் போர் தொடுக்கவில்லை, பாகிஸ்தான் ராணுவத்தை நாங்கள் தாக்கவில்லை, மாறாக அங்கு அமைந்திருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மீதுதான் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் என்று இந்தியா தெரிவித்திருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் அங்கிருந்து அத்துமீறி இந்திய நிலைகள் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலை நாங்கள் எப்படி சமாளிப்போம் என்பது எங்களுக்கு தெரியும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எந்த விதமான நிலையையும் சமாளிப்பதற்கு ஏதுவான அனைத்து வகையான நவீன ஆயுதங்களும் தற்போது இந்தியா வசம் இருக்கிறது. அதே போல கடந்த 10 நாட்களாக மிகுந்த கவனத்தோடு எதுவாகினும் பார்த்து கொள்ளலாம் என்ற நிலையில்தான் இந்தியா இருக்கிறது. ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக பிரதமர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முப்படை தளபதிகளும் இணைந்து இந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்பது குறித்து கடந்த 10 நாட்களாக தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். போர் ஒத்திகையை பார்த்துக் கொள்ளுங்கள், போர் பதற்ற ஒத்திகையை பார்த்துக் கொள்ளுங்கள், திடீரென்று போர் வந்துவிட்டால் என்ன செய்வது, அதற்காக ஒத்திகையை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த இரவு நேரத்தில் தற்போது இந்தியா பதிலடியை கொடுத்திருக்கிறது. இந்தியாவும் பாகிஸ்தானும் 3300 கிலோமீட்டர் தொலைவில் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எல்லை முழுவதும் தற்போது பதற்றமான சூழ்நிலை தான் காணப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் பகுதியில் எல்லையில் சண்டை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் நாங்கள் பதிலடி கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள்.